என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த விஷயமும் தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்க. இல்ல இளவரசி, இந்த விஷயத்த அம்மா கிட்ட மூடி மறைக்கிறது ரொம்ப தப்பு. எத்தனை நாள் இதை நான் அம்மா கிட்ட இருந்து மறைக்க போறேன்னு தெரியல. இதுக்கு ஒரு வழி தெரியாம நான் அப்படியே துடிச்சு போய் நிக்கிறேன். என்ன லீலா, சீக்கிரமா எழுந்திரிச்சிட்ட போல இருக்கு. எக்ஸாம் வரப்போது இல்லக்கா, அதான் மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, நல்ல படி. சரி, காஃபி குடிச்சியா? இன்னும் இல்ல. எப்போ எழுந்திரிச்ச உடனே அம்மா ரூமுக்கு வந்து காஃபி தருவாங்க. எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரவே இல்ல. இன்னும் எந்திரிக்கலையோ என்னமோ, நான் போய் பாக்குறேன். என்னம்மா, அவன் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். இப்பதான் குடுக்குறியா காஃபி? மா, என்னம்மா எப்போ காஃபி தானே போடுவ? இன்னைக்கு என்ன டீ போட்டிருக்க? காப்பி பொடி தீந்து போச்சு. அம்மா, டிஃபன் எடுத்துட்டு வாமா. என்னம்மா, எங்களுக்கு தான் உப்புமா பிடிக்காதுன்னு தெரியும்ல. டெய்லி இந்த உப்புமா போட்டு ஏன் கொள்ற? வேற ஏதாவது பண்ணலாம்ல. லீலா, நீ சாப்பிடு. மா, டைம் ஆகுதுமா, சாப்பாடு ரெடியா? லீலா, கேண்டீன்ல சாப்பிட்டுக்க. என்னக்கா இது? நான் ஒருவேளை லஞ்ச் பாக்ஸை மறந்தா கூட ஃபர்ஸ்ட் பீரியட் முடியறதுக்குள்ள காலேஜ்ல கொண்டு வந்து தருவாங்க. இன்னைக்கு என்னமோ புதுசா கேண்டீன்ல சாப்பிட்டுக்கோங்கறாங்க. அதுவும் இல்லாம வாச வரைக்கும் வந்து பத்திரமா போயிட்டு வான்னு வழி அனுப்புவாங்க. இன்னைக்கு என்ன தலைகீழா நடக்குது? என்னன்னு தெரியல லீலா. அம்மா நேத்துல இருந்து இப்படிதான் இருக்காங்க. என்கிட்ட கூட சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை கைல்வழி விஷயத்துல நாம அவங்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டதுனால அவங்க கோவத்துல இருக்காங்களோ என்னவோ. சரி வா. மம்மி, நீங்க எங்க மம்மி போயிருந்தீங்க? 2 நாளா டாடி பிஸி பிஸின்னு உங்களை பார்க்க கூட்டிட்டே போல தெரியுமா? உங்க வீடும் பூட்டி இருந்தது, எங்க போயிருந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ சாப்பிட்டியா? இல்லங்க, உங்களை பார்க்காம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா. அப்புறமா சமாளிச்சு சாப்பிட வச்சேன். ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அம்மா, வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டி இருந்தது. பக்கத்துல விசாரிச்சேன், வீடு 2 நாளா பூட்டி இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ஒர்க் பிஸில 2 நாளா ஃபோன் பண்ண மறந்துட்டேன். இன்னைக்கு ஃபோன் பண்ணா மொபைல் வேற நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. அம்மா, எங்க போயிருந்தீங்க? அது வந்து தம்பி, திருப்பதிக்கு போயிருந்தோம். திருப்பதிக்கா? என்ன திடீர்னு? ஆமா தம்பி, வாழ்க்கையில திருப்பதிக்கு போயிட்டு வந்தா திருப்பம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. இப்போ கவிதா வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பம்லாம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதான் ஏழுமலையானுக்கு நன்றி சொல்லிட்டு வரலான்னு புறப்பட்டு போனோம். இங்க பாருங்க, உங்களையும் கவிதாவையும் பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு வந்த நிம்மதி உங்க ஃபேஸ்ல கொஞ்சம் கூட தெரியல. ஏதோ நடந்திருக்கு. என் மேல நம்பிக்கை இருந்தா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என் மேல நம்பிக்கை இருந்தா என்ன நடந்ததுங்கிறத மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. என்ன தம்பி நீங்க, நாங்க உங்களை நம்பாம வேற யாரை நம்ப போறோம்? நான் நடந்ததை சொல்லிடுறேன்.
என்னங்க சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவன் கேட்டானா நீங்க எழுதி கொடுத்துட்டு வந்துருவீங்களா? இல்லை தம்பி, நான் கூட யோசிச்சேன். கவிதா தான். என்ன கவிதா, ஏன் இப்படி அவசரப்பட்டீங்க? அவன் குழந்தைய தூக்கிடுவானா இல்ல நான் தான் விட்டுருவானா? இத பாருங்க, அவனை விட எனக்கும் ஆளுங்க இருக்காங்க. என் குழந்தையோட நிழல்ல கூட அவனால டச் பண்ண முடியாது. அவன் ஏதோ பயமுறுத்தினாங்கிறதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு வரலாமா? நான் பண்ணது தப்போ சரியோ அதை விட்டு தள்ளுங்க. அப்பா கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். குழந்தையா வீடான்னு வரும்போது எனக்கு குழந்தைதான் முக்கியமா தெரிஞ்சது. இன்னொரு விஷயம், அந்த வீடு என்னோட வாழ்க்கைக்கு ஜீவனாம்சமா கிடைச்சது. இப்பதான் எனக்கு புது வாழ்க்கை கிடைக்க போதே. அப்புறம் எதுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம்? போகி பண்டிகைக்கு பழசெல்லாம் கொளுத்துற மாதிரி நான் இந்த வீட்டை நினைக்கிறேன். பொங்கல் மாதிரி இனி என் வாழ்க்கை புதுசா பொங்கட்டும். இத பாருங்க, அந்த வீட்டை நீங்க தானமா எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அந்த பொறுக்கி ராசுகள் கேட்டாங்கிறதுக்காக எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே, அதாங்க என்னால தாங்க முடியல. இத பாருங்க, அந்த வீடு மறுபடியும் கண்டிப்பா உங்க கைக்கு வரும். வர வெப்ப வேணாம் தம்பி, அவங்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. அவன் ரொம்ப மோசமானவன். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க விலகி வந்துட்டோம். இனிமே அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வேணாம் தம்பி. இங்க பாருங்க, எனக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் நடக்க போற நேரத்துல அவங்க சொத்தை அவங்க கை விட்டு போறது எனக்கு பிடிக்கல. கண்டிப்பா கவிதாக்கு அந்த சொத்தை நான் மறுபடியும் வாங்கி கொடுப்பேன். இது நடக்கும். ஹலோ அக்கா, நான் லீலா பேசுறேன். சொல்லு லீலா, எங்க இருந்து பேசுற? ஹாஸ்பிட்டல்ல இருந்துக்கா. ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு இல்லக்கா, அம்மாக்கு தான். அம்மாக்கு என்ன? அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? பாபா ஹாஸ்பிட்டல்க்கா. சரி, இதோ பர்மிஷன் கேட்டுட்டு வரேன். சரிக்கா. இங்கதான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. இந்தாங்க. லீலா, அம்மா எங்க? அம்மாக்கு என்னாச்சு? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் எதுவும் சொல்லல. சரி, நீ காலேஜ்ல இருந்திருப்பியே, உனக்கு யார் தகவல் சொன்னா? காலையிலேயே அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்துட்டு தண்ணி கொடுத்து தள்ளிய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா என்னோட காலேஜ் நம்பர் கொடுத்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்கக்கா. எனக்கு ஃபோன் பண்ணாம எதுக்கு காலேஜ்ல இருக்க உனக்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்காங்க? நீ டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட போனீல, அதான் அம்மாக்கு உன் மேல கோவம். அதான் உனக்கு ஃபோன் பண்ணாம எனக்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்காங்க. நான் காலேஜ்ல இருந்து வந்து பார்த்ததுமே அம்மா ரொம்ப டல்லா இருந்தாங்க. மயங்கி விழுந்தாங்க. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வந்து அட்மிட் பண்ணிட்டேக்கா. அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணேன். அம்மாவை டாக்டர் செக் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? என்ன எதுவும் சொல்லலக்கா. உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா, அம்மாக்கு எதுவும் ஆயிடாது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, தைரியம் வேற. இல்லக்கா, நான் காலேஜ்ல இருந்து வந்து பார்த்தப்பவே அம்மா ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி இரு, அத டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்களே, பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இருக்காது, தைரியமா இரு. டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க யாருமா அவங்க பொண்ணுங்களா? ஆமா. அவங்க ஏற்கனவே மன உளைச்சல் இருந்திருக்காங்க. நைட் சாப்பிடாம கண் முழிச்சு இருந்ததுனால பிரஷர் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இப்ப ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். என்னோட மருந்து இப்ப அவங்கள காப்பாத்திருச்சு. ஆனா மறுபடியும் மன உளைச்சல் வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இந்தாங்க.
மெதுவாமா. இந்தாக்கா. பாத்துமா. அம்மா நீ ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோமா. ஏமா ஏதேதோ நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிற? என்ன நல்லதே நடக்கும். நீ ஒழுங்கா சாப்பிட்டாதானே தெம்பா இருக்க முடியும். நீ இப்படி இருந்தா அப்புறம் எங்களை யார் பாத்துப்பா சொல்லு. அம்மா இந்தாங்கம்மா, இதை குடிங்க, கொஞ்சம் தெம்பா இருக்கும். நான் சாப்பிடதா ரெடி பண்றேன். அம்மா உன்கிட்ட தாம்மா சொல்லிட்டு இருக்கேன், இந்தாம்மா. உன் கையால நான் எதுவுமே குடிக்க விரும்பல. அம்மா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் அக்காவை விரோதி மாதிரி நடத்துற? நீ இரு லீலா, நானே கேக்குறேன். என்னம்மா ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நேத்துல இருந்து என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிற. நான் எது கேட்டாலும் என்கிட்ட நேரடியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிற. நான் என்ன எடுத்தோன்னு அந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போடுறேன்னு சொன்னேன்னா நீ தான் பார்த்தல அந்த கையில் வந்து எப்படி அசிங்கப்படுத்தினா கேவலப்படுத்தினான்னு. ரோட்ல நின்று லீலாவை அடிக்க கூட போயிட்டா. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம தானே கையெழுத்து போடுறேன்னு ஒத்துக்கிட்டேன். அக்கா பாவம்மா, தயவு செஞ்சு அக்காவை புரிஞ்சுக்கோ. நீயே அக்காவை இப்படி பிடிக்காம வெறுத்தா அக்கா எங்க போவா? நம்மளை விட்டு அக்காக்கு வேற யாரு இருக்கா? அதுவும் விருப்பப்படி கடைசியில விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போடல. அப்புறம் என்ன அக்கா மேல உனக்கு கோவம்? இது கோவம் இல்லடி, நான் பெத்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற வேதனை, துக்கம். நான் அவன் மேல எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருந்தேன். என் நம்பிக்கையெல்லாம் மோசம் பண்ணிட்டாளே. ஏமா உன் நம்பிக்கையை மீறி மோசம் பண்ற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ண? உன் பேச்சு மீறி கையெழுத்து போட போனது அவ்வளவு பெரிய தப்பா? நீ கையெழுத்து போட்டிருந்தா உன் தலையெழுத்து மட்டும்தாண்டி மாறி இருக்கும். ஆனா இப்ப நீ பண்ணிருக்க காரியத்தால இந்த குடும்பத்தோட மானம், கௌரவம் எல்லாமே காத்துல பறக்க போதே. என்னமாச்சு? நீ இப்படி புலம்புற அளவுக்கு அக்கா அப்படி என்ன பண்ணா? அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? இத நான் போய் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? என்னம்மா சொல்ற நீ? நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட சொன்னேன் நடி, இவ அந்த ராஜா கூட பழகிறது எனக்கு பிடிக்கல, தப்பு நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு. அப்ப கூட நீ சொன்னியடி, அக்கா மேல சந்தேகப்படாத, கற்பனை பண்ணி பேசாதேன்னு. நான் சந்தேகப்பட்ட மாதிரி நடந்து போயிடுச்சேடி. என்னம்மா பேசுற நீ? என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் புரிஞ்சுதாண்டி பேசுறேன். என் வயித்துல பிறந்தவ பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டு கெட்டு போய் வந்து நிக்கிறாடி. இந்த வீட்டுக்கு வந்து புதுசுல பால் காய்ச்சினப்ப அபசகுணம் மாதிரி உங்க அப்பா போட்டோல இருந்து மாலை விழுந்து பால் கொட்டுச்சே, அப்பவே நான் பயந்தேன்டி. உங்க அப்பாவுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு, கொட்டினது பால் மட்டும் இல்லடி, நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை எல்லாம் தாண்டி. என்னம்மா நீ இப்படி பாய்க்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்க? அக்காமா, நீ பெத்த பொண்ணு மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்திட்டு இருக்க?
நான் ஒன்னும் அபாண்டமா பழி சுமத்தலடி, ஆதாரத்தோட தான் பேசுறேன். அந்த ராஜாவுக்கும் இவளுக்கும் வெறும் சிநேகிதம் மட்டும் இல்லடி, அதையும் மீறின பழக்கம் இருந்திருக்கு. தப்பு நடந்திருக்கு, அதை இப்ப மூடி மறைக்க முடியாத அளவுக்கு போயிருக்கு. அந்த பையன் அம்மா கிட்ட சொல்லிடலாம், எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும்னு சொல்றான். இவ அதுக்கு சொல்ல வேண்டாம், அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்கன்னு சொன்னா. இவங்க 2 பேரும் ரூம்ல பேசிட்டு இருந்தது நானே என் காதால கேட்டேன், கண்ணால பார்த்தேன்டி. அதுக்கப்புறமும் என்னடி ஆதாரம் வேணும்? என் வயித்துல பிறந்த பொண்ணு இப்படி கெட்டு போய் நிக்கிறாளே. இது தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேனே. என்னை ஏடி காப்பாத்துன, விட்டு இருந்தா அப்படியே செத்து தொலைஞ்சிருப்பேன்டி. நான் என்ன பாவம் பண்ணேன்? கடவுளே கடவுளே கடவுளே. Ha 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 ha!